வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன். இதற்கான அட்மிஷன் ஏப்ரல் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட வேண்டியது இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இதற்கான காரணம் என்ன, எப்போது ஆர்டிஇ ஓப்பன் ஆகும் போன்ற பல்வேறு விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய டிடோ டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்கள் அரசின் உதவியோடு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி பெற மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படாமல் இருப்பது பெற்றோரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஆர்டிஇ எனப்படும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் அனைத்து தனியார் மற்றும் சுய நிதி பள்ளிகளிலும் ஏழை குழந்தைகளுக்கு எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு வரை குறைந்தபட்ச 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன. இந்த நடைமுறையானது 2013-14ஆம் ஆண்டு முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதன்படி மாணவர் சேர்க்கை ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி மே 29ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த வருடத்தை பொறுத்தவரை இன்னமும் ஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷனோ எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படாமல் உள்ளது. இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கக்கூடியது என்னவென்றால் மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி ஒதுக்கப்படாதது. அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு செயல்படுத்தாத காரணத்தினால் மத்திய அரசு வழங்கக்கூடிய இந்த ஆர்டிஇக்கான இலவச கல்விக் கொள்கைக்கான நிதியை மாநில அரசுக்கு இன்னும் தரப்படவில்லை. எனவே மத்திய அரசு இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கினால் இந்த ஆர்டிஇக்கான விண்ணப்பங்கள் வெளியிடப்பட வாய்ப்புள்ளது. இது மட்டுமல்லாது பொதுமக்கள், ஏழை மக்கள், நடுத்தர குடும்பத்தினரை கருத்தில் கொண்டு தமிழக அரசே இதற்கான நிதியை ஒதுக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். ஸோ இதுதான் மெயின் பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். ஸோ மத்திய அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் ஒரு நிதியை ஒதுக்கிட்டு வராங்க. அது இந்த வருஷம் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை மாநில அரசு ஏற்காததுனால நம்மளுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆர்டிஇ டிலே ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இதற்கான நிதி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம எதிர்பார்க்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் மேலும் பெறுவதற்கு டிடோ டிஜிட்டல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.